ஸோ இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம்னா என்ன டைமாக இருக்கும்? மார்னிங் ஆர் ஈவினிங் எந்த டைம் எடுக்கலாம்? ஸோ மார்னிங் எடுக்கிறது பெஸ்ட்டு. இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்துருப்போம், ஜூஸ் ஷாப்லலாம் வந்து ஆலோவேரா ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்கும்போது நம்ம ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அது சரியாக வாஷ் பண்ணாமல் நம்ம குடிச்சிட்டோம்னா ஒரு சிலருக்கு அந்த வாயிலையோ இல்லை த்ரோட்லேயோ ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கணும். காலையில் குடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த அல்சர்னால பேசும்போதே வந்து ஒரு மாதிரி பேட் ஆர்டர் வருது, பேட் ப்ரீத் வர்றது அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம மின்ட் லீஃப், புதினா இலைகளை இதனோட சேர்த்து நம்ம அந்த ஜூஸை எடுக்கும்போது நமக்கு பெட்டராகவே ரிசல்ட் இருக்கும். ஸோ ஆலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நிச்சயமாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் உடம்புல இருக்குது. ஸோ தொப்பை குறையணும், ஸோ நம்ம பெல்லி ஃபேட் குறையணும், ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த பேட் கொலஸ்ட்ரால் ரிமூவ் ஆகணும்னா ஆலோவேரா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஆலோவேரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மார்னிங் இந்த ஆலோவேரா ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்.